இன்றைக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோவில் என்ன நடக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு சீனில் அந்த சவுண்ட் இன்ஜினியர் வந்திருக்காங்கல்ல, அவங்க பேசிகிட்டு இருக்க சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. கார்த்திகிட்ட அவங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. பாவம் சார், இதனால தான் சார் அந்த பொண்ணு வந்து பாடிச்சு, உங்களோட உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் பாடிச்சு. உங்களுக்கு கொடுத்த வாக்கா இல்லை உங்கள் உயிரை காப்பாற்றவான்னு அந்த பொண்ணுக்கு தெரியல. கடைசியில் அவர் உயிரோடு இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டாயத்தினால தான் சார் அந்த பொண்ணு வந்து பாடிச்சு. எனக்கு இதை சொல்லணும்னு தோணுச்சு சார், அதனால தான் நான் சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, அப்போ வந்துட்டு கார்த்தி ஃப்ளாஷ்பேக் யோசித்து பார்க்குறாங்க. பல்லவி கால் பண்ணியிருப்பாங்க. அப்போ கார்த்தி வந்துட்டு மூஞ்சில் அடித்த மாதிரி திட்டியிருப்பாங்கல்ல, இனிமேல் இந்த மொபைல்லேருந்து எனக்கு காலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து பல்லவி வந்துட்டு, அதாவது நம்ம தீபா கால் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. சே இப்படி பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு அப்செட் ஆகிடுறாங்க. சார் என்ன சார், நான் சொன்னதை நீங்கள் இன்னும் நம்பலையா அப்படின்னு கேட்க, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நான் சும்மா வேறு ஏதோ யோசித்துட்டு இருந்தேன் அப்படின்றாங்க. சரி இப்போ ஏன் இதை என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்ல, இல்லை சார் அந்த பொண்ணு கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியல, அதனால சொல்லணும்னு சொல்லிட்டு தோணுச்சு. அன்றைக்கே அந்த பொண்ணு ரொம்ப அழுது ஃபீல் பண்ணிவிட்டு சிதம்பரத்தை திட்டிட்டு தான் சார் அங்கேருந்து போனாங்க. நீங்கள் வந்துட்டு போட்டில் அந்த இடத்துல மட்டும் இல்லைன்னா அந்த பொண்ணு கண்டிப்பாக வந்து பாடியிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சார் அப்புறம் நான் இங்கே வந்து பேசினது உங்ககிட்ட சொன்னது எதுவுமே சிதம்பரம் சாருக்கு தெரிய வேணாம் சார், தெரிஞ்சால் அவ்வளோதான் பெரிய பிரச்சனை ஆகிடும். அடுத்து வந்துட்டு அவர் ஏன் மேலே தான் மொத்த கோவத்தையும் திருப்புவார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. சரி நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க, நான் எதுவுமே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்லிடுறாரு. சரி ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு டீ கொண்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போகிறாங்க. அங்கிட்ட வந்துட்டு தீபா இருக்காங்க. தீபா இங்கே வாங்கலை அப்படின்னு சொல்லுங்கள் கார்த்திக் சார் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வராங்க. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்க, சொல்லுங்கள் சார் அப்படின்றாங்க. என்னோடய கெஸ்ட்டு என்னை பார்க்குறதுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு டீ மட்டும் போட்டு கொண்டு வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அதனால என்ன சார், நான் போய் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா போய் டீ போட போகிறாங்க. கெஸ்ட்டாக வீட்டுக்கே தேடி வந்திருக்காங்கன்னா யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே டீ போட்டுட்ருக்காங்க. அந்த யோசனை கடையில் பல்லவியை வந்துட்டு கார்த்திக் வந்துட்டு திட்டிருப்பாங்கல்ல, அதையும் யோசித்து பார்த்துட்டே இருக்காங்க. அடுத்து வந்துட்டு டீ எல்லாம் எடுத்துகிட்டு வர்றாங்க. பார்த்தா அங்கே சவுண்ட் இன்ஜினியர் இருக்கார். அதை பார்த்தது தீபாவுக்கு குபீர்னு ஆகிடுது. என்னடா இது, இவர் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஒரு வேளை ஹாஸ்பிட்டலில் நம்மளை பார்த்ததும் கார்த்திக் சார்கிட்ட சொல்லலான்னு வந்துட்டாரோ, ஐயோ இப்போ என்ன பண்ணுறது, இப்போ நான் வந்துட்டு பல்லவியாக தானே இவருக்கு தெரியும், தீபாவாக தெரியாதே, என்ன செஞ்சு சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டீ கப்பை கையில் வச்சுக்கிட்டே இருக்காங்க. அவர் வந்துட்டு, இவங்க பல்லவி தானே, கார்த்திக் சாரோட வீட்டில் என்ன பண்ணுறாங்க, அப்போ வந்துட்டு பல்லவி இவங்க தான் சொல்லிட்டு கார்த்திக் சாருக்கு தெரியுமா, அப்போ இந்த வீட்டில் இருந்தே தான் அங்கே வந்து பாடி கொடுத்தாங்களா அப்படின்ற மாதிரி அவருக்கு பல யோசனை ஓடிட்டுருக்கு. டீ எடுத்து கையில் வச்சுக்கிட்டே எந்திரிச்சு நின்றுட்டு ஒரு மாதிரி ரெண்டு பேரும் ஒருத்தங்க பார்த்துக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு கார்த்தி வந்துடுறாங்க. வந்ததுமே சார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பல்லவி தான் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் கேட்குறாரு. இவங்க என்னோட ஒய்ஃப் தீபா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி இன்ட்ரோ கொடுக்குறாங்க. சார் அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் சொல்ல வர்றாங்க. என்னது இவங்களை உங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்துட்டு கேட்குறாரு. அதுக்கு வந்துட்டு அவர் ஒரு செகண்ட் பார்க்க தீபா வேணாம் அப்படின்ற மாதிரி மண்டையை அசைக்கிறாங்க. அது வந்து இல்லை சார், எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அதனால கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாளிச்சிடுறாரு. சரிங்க சார், நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல, சரி நீங்கள் எதுக்கு கவலைப்படாமல் போயிட்டு வாங்க, நான் இதை பற்றி யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன், ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல, தீபா இந்த சைடு பயத்தில் இருக்காங்க. பூச்சி நம்மளை பற்றி தான் எதுவும் சொல்லிட்டாங்களா, கார்த்திக் சார் ரியாக்ஷனை பார்த்தாலும் அப்படி தெரியலையே, என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரே யோசனையில் இருக்க, கார்த்தி வந்துட்டு அடுத்த ரூமுக்கு கிளம்புறாங்க. அப்புறமேட்டு தீபாவும் அந்த சவுண்ட் இன்ஜினியரும் பேசுகிற மாதிரி காமிக்கிறாங்க. மேடம் நீங்கள் தான் பல்லவின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியும், ஆனால் உங்களை தீபான்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்ல, தீபாவும் நடக்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் மாட்டிக்கிட்டேன், அதனால தான் அவர் என்னை மிரட்டி அங்கே வர வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்கிறாங்க. என்னமோ மேடம், ஆனால் உங்கள் கஷ்டம் யாருக்கும் வரக்கூடாது, கூடையே இருந்து ஹஸ்பண்டுக்கிட்ட உண்மையை சொல்ல முடியாமல் நீங்கள் கஷ்டப்படுறீங்க, என் பொண்ணோட உயிரை காப்பாற்றி கொடுத்துருக்கீங்க, அந்த ஒன்று நன்றி கடனுக்காண்டி தான் பல்லவி மேலே எந்த தப்புமே இல்லை, சிதம்பரம் சார் அந்த பொண்ணை மிரட்டி பாட வச்சாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் வந்துட்டு என் பொண்ணு உயிரை காப்பாற்றி கொடுத்தீங்கல்ல, அதுக்காண்டி தான் என் ஒய்ஃப் இந்த நன்றி கடனையை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என் மனசு ரொம்ப உறுத்திடுச்சு மேடம், அதனால தான் கார்த்திக் சார்கிட்ட சொல்லலான்னு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா நீங்கள் இருக்கீங்க, நல்ல வேளை நீங்கள் செய்ய காமிச்சிங்க, இல்லைனா நானே வந்துட்டு சார்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சார், இப்போதைக்கு வந்துட்டு இதை யார்கிட்டையும் சொல்லாதீங்க, எப்போ சொல்லணும் என்ன ஏது நானே பார்த்து சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரிங்க மேடம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. தீபாக்கு இப்போதைக்கு ஒரு ஆறுதல், பல்லவி விஷயத்தை பற்றி தெரிஞ்சிருக்கு, எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்துட்டு ரூமுக்கு போய் கார்த்தி யோசனையிலே இருக்காங்க. வீட்டுக்குள்ளே வரும்போது மீனாட்சி இருக்காங்க. என்னாச்சு தீபா, ஏதோ வந்துட்டு சந்தோஷமாக வர்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆமாக்கா, எனக்கு வந்துட்டு கடவுளே ஒரு நல்ல வழி காமிச்சிருக்காங்க அப்படின்னது, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்குறாங்க.
அக்கா அந்த சிதம்பரம் ஆஃபீஸ்க்கு போனல அங்கே ஒரு சவுண்ட் இன்ஜினியர் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் போய் காப்பாற்றி ஹெல்ப் பண்ணேன். அப்போ வந்துட்டு அவங்க ஒய்ஃப் வந்து சொல்லியிருப்பாங்க போல் அந்த பொண்ணுக்கு ஏதாவது நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு கார்த்திக் சார்கிட்ட என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்ல மீனாட்சி வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க. நல்ல வேளை தீபா, அந்த கடவுள் இப்பயாவது உன் பக்கம் இருக்காருன்னு சொல்லிட்டு நீ நினச்சிக்கோ. உன் மேலே தப்பு இருக்குது, உன்னை வந்து காட்டி கொடுக்குன்னு நினைஞ்சா எந்த வழியில் வேணால் அவர் வந்து காட்டி கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ பாரு உன் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கு புரிய வச்சிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு வகையில் சந்தோஷம் தானே தீபா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு தீபாவும் சந்தோஷப்படுறாங்க. நேரம் பார்த்து கண்டிப்பாக நீ தான் பல்லவினும் கார்த்திக் தெரிய வரும், அதையே அவர் புரிஞ்சுப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து வந்துட்டு கார்த்திகை தான் காமிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்செட்டில் இருக்க தீபா போகிறாங்க. என்னாச்சுங்க அப்படின்னு கேட்க, நான் பல்லவி மேலே வந்துட்டு ரொம்ப ஒரு கண்மூடித்தனமான கோவத்தை காட்டிட்டேன், நான் அப்படி வந்துட்டு பண்ணியிருக்கக்கூடாது. நேற்று கூட அவங்க எனக்கு கால் பண்ணாங்க, ஆனால் அதுக்கு வந்துட்டு நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்கவே இல்லை. பாவம் அவங்கள வந்துட்டு எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் வந்துட்டு அந்த சவுண்ட் இன்ஜினியர் வந்தாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னதே வந்துட்டு தீபாவுக்கு சொல்கிறாங்க. நான் தான் சொன்னேன்ல சார், அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு சூழ்நிலைக்காண்டி தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு, நீங்கள் தான் வந்துட்டு நம்பவே இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னால் அந்த சூழ்நிலையில் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. நான் கேட்டிருக்கணும், என் மேலே தான் தப்பு, என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்னு கேட்டிருக்கணும். அவங்க ஃபோன் பண்ணப்போ கூட நான் வந்துட்டு திட்டி வைக்க சொல்லிட்டேன். எனக்கு அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காண்டி அவங்க போய் பாடி கொடுத்துருக்காங்க. சிதம்பரம் இந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இறங்குவான்னு நான் நினச்சி கூட பார்க்கவே இல்லை. அவங்க நடந்த உண்மையெல்லாம் சொல்கிறதுக்கு தான் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க, அதையும் நான் புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரிங்க சார் விடுங்க, அவங்க வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணி பேசுவாங்க அப்படின்னு சொல்ல இல்லை இனிமேல் எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டேன். நான் தான் இந்த மேட்டரை வந்துட்டு கொஞ்சம் நல்லா யோசித்து முடிவு பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் தீபா மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, எப்படியோ சார் ஒரு வழியாக பல்லவி மேலே உங்களுக்கு எந்த தப்பு இல்லைன்னு தெரிஞ்சிச்சுல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்துட்டு நான் எப்படியாவது பல்லவி கால் பண்ணி பேசணும், உயிரை காப்பாற்றுறதுக்காக போய் பாடி கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த சமயத்தில் சிதம்பரம் எப்படியெல்லாம் உங்களை டார்ச்சர் பண்ணியிருப்பான், அதை நான் யோசித்து பார்க்காம விட்டுட்டேன். அந்த சிதம்பரத்துக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும், நேருக்கு நேராக என்கிட்ட மோத முடியாமல் பல்லவியை வச்சு இப்படியெல்லாம் என்கிட்ட கேம் ஆடியிருக்கான். இனிமே தான் அந்த சிதம்பரத்துக்கு இருக்கு பெரிய ஆப்பா அப்படின்ற மாதிரி கார்த்தி இந்த சைடு பயங்கர கோவத்தில் இருக்குது. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது. இனிமேல் வர்றதில் மறுபடியும் பல்லவி அந்த முக்காடை போட்டு வந்து பாடி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று வேணால் அந்த சவுண்ட் இன்ஜினியர் பல்லவியை பார்த்துருக்காங்க, அது மூலயமா கார்த்தி வந்துட்டு அவர்கிட்ட ஹெல்ப் கேட்க, ஏன்னா அவர்கிட்டே தீபா சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க. இப்படியே ஸ்டோரி போகிறது செம்ம இரிட்டேட்டிங்காக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.